உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, நீங்க தமன்னாவோட பர்த்டேக்கு தமன்னாக்கு ஒரு gift கொடுங்கப்பா. பாப்பா சொல்லிட்டு அப்பில இது கொடுத்துடலாம் பாப்பா. அப்புறம் அது தமன்னாவே ஷாக் ஆகுற அளவுக்கு ஒண்ணா இருக்கணும்ப்பா. பாப்பாக்கா, இன்னைக்கு என்ன செம்ம குஜாலா இருற போல இதே. ஏ ராணி, பாப்பாக்கா பாப்பாக்கான்னு கூப்பிடாத, ஒழுங்கா பாப்பான்னு கூப்பிடு. ஏய் ஃப்ராடு, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? பாப்பா, நீ அவளை விட்டு தள்ளு. அவ இப்படிதான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பா. நீங்க சொல்ற மாதிரி தமனா ஷாக் ஆகுற மாதிரி கிஃப்ட்னா என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்? என்ன gift குடுக்கிறது? அப்பா, அவளுக்கு என்ன gift கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஹே தமன்னா, நீ எதுக்கு பிளான் பண்ணி இந்த மேஜிக் ஷோவை பண்றியோ அது நடக்காது. ஆனா பிறந்த நாள் விழாவில் நடக்கிற இந்த மேஜிக்ல நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் அம்மாவை பாப்ப. ஆனா அது சும்மா இல்ல, விஸ்வரூப தரிசனமா பாப்ப. ஆனா அத பார்த்து நீ தாங்குவியா இல்ல அங்கேயே விழுந்து செத்துருவியான் தான் தெரியல. பாப்பா, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. எனக்கு ஒரு ஐடியா வந்துக்குது பாப்பாக்கா. சரி, 2 பேரும் சொல்லுங்க, அதுல எது பெஸ்ட்னு தோணுதோ அது தமன்னாவுக்கு பிறந்தநாள் பரிசா கொடுக்கலாம். சரி. Happy birthday! தமனா ஏன் இப்படி பண்றாங்க? ராணி அன்னைக்கு கொடுக்காம நமக்கெல்லாம் மட்டும் கொடுக்கறாங்க. அவளுக்கு தான் ராணிய கண்டாலே ஆகாதே, அப்புறம் எப்படி கொடுப்பா? அதுக்காக இப்படி எல்லாரும் முன்னாடி அவங்கள அவாய்ட் பண்ணா அண்ணி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்னத்துக்கு இதை நீ இம்மா பெரிய விஷயமா பாக்குற? அவ கூடவே மறந்துருப்பா. விட்டு தள்ளு. அண்ணி அவங்க மறக்கல, வேணும்னு தான் பண்றாங்க. ஆமா ஆமா ராணி, பின்ன நாம எல்லாரும் ஒன்னாதான் நிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒன்ன மட்டும் எப்படி மறப்பா? அவளுக்கு கெட்ட எண்ணம். ஐயோ சித்தி, பிறந்த நாள் அதுமா என்னத்துக்கு அவளை எப்படி திட்டுன்னு இருக்கிறீங்க? பாப்பா, கேக் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். ஹே குட்டிச்சாத்தான், இந்த பர்த்டே செலிப்ரேஷனை உன்ன லாக் பண்றதுக்கு தான். இந்த வாங்கிக்கோ பாப்பா. எனக்கு இப்போ வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அது ஏன் அப்படி பண்ணது தெரியுமா தமன்னா? அதுக்கு நம்மள கண்டாலே பிடிக்காது. இது வரைக்கும் உன்னோட பிளானை பத்தி அக்காவுக்கும் மனோவுக்கும் எதுவுமே தெரியாது. சித்தப்பா, உங்களுக்கே கூட இன்னும் முழுசா தெரியாது. என் பிளான முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கிறது இந்த பொம்மி மட்டும்தான். அடியே முட்டாள் தமன்னா, உன்னோட பிளான் இன்னொருத்தருக்கும் தெரியும். அது யார் தெரியுமா? நான் தான். எனக்கு தெரியுங்கிறத நீ தெரிஞ்சுக்கவே முடியாது. அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவும் பத்தாது, வயசும் பத்தாது. தமன்னா, அது எப்படி முறைக்குது பாரு. அது இப்படி முறைக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். அதுக்கப்புறம் தெரியும் இந்த தமன்னா யாருன்னு. அடி போடி இவளே, நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போற கிஃப்ட பார்க்க தானே போற. அத பார்த்தா கூட நான் யாருன்னு உனக்கு தெரிய போறது இல்ல. எனக்கு gift கொடுக்கற அளவுக்கு உனக்கெல்லாம் என்னடி தகுதி இருக்கு? எனக்கே gift தெரியா? நான் உனக்கு கொடுக்கறேன்டி பெரிய gift.
ஏதோ மேஜிக் ஷோ பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஆமா, இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்களே. ஹே, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தமனா. தேங்க்யூ ஜாக்கி. ஏங்க, ஒரே நிமிஷத்துல நமக்கெல்லாம் gift கொடுத்து அசத்திட்டாரே. பாப்பா எங்க? உள்ளதா இருக்கா. உங்களை பத்தி தமன்னா நிறைய சொல்லியிருக்கா. உங்க ஷோ பார்க்கணும்னா மாச கணக்குல வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்க பிஸியான ஷெட்யூல்ல தமனாவுக்காக நீங்க வந்து ஷோ பண்றதுல ரொம்ப சந்தோஷம். தமனா எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ அதனால நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அதோட தமனாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதுவும் ஒரு ரீசன் தான். உங்க வீட்டில் ஒரு பாப்பா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க, உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டேன், ஆனா பாப்பாவுக்கும் கொடுக்கணும்ல, அதனால தான் கேட்டேன். அவ உள்ளதான் சார் இருக்கா, வாங்க. வாங்க 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 உள்ள. நீ போய் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. வாங்க. வாங்க போலாம். பாப்பா பாப்பா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.